வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் தி மெஷர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா, ஆங்கிள்ஸ்னால் வந்து தமிழில் வந்து கோணம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஒரு ரயில்வேயில் என்டிபிஸில் கேட்ட சம். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 40 டிகிரி, எக்ஸ் ப்ளஸ் 20 டிகிரி. எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கோணம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு பாருங்கள். இது வந்து என்ன டிகிரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 180 டிகிரி. ஸோ இதை மெஷர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது ஃபுல்லாக 180 டிகிரி வரும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போய்டும். ஏன்னா இது மூணுத்தையும் நம்ம கூட்டினா 180 டிகிரி வரணும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, வாங்க நம்ம சால்வ் பண்ணலாமா. x plus 40 plus x plus 20 equal to 180. ஸோ இங்கே எத்தனை எக்ஸ் இருக்குது? 1 2 3. ஸோ அப்போ 3x ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ரிமைனிங் 40 + 20 60 equal to 180. 3x அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 160 இந்த சைடு வந்துடும். அப்போது இந்த ப்ளஸ் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ். அப்போ 180ல் 60 போயிடுச்சுன்னா என்ன வரும்? ரிமைனிங் 120. ஸோ x equal to 120 divided by 3. ஓகேங்களா, இது இந்த சைடு வந்துச்சுன்னா கீழே வந்துடும். ஸோ இதை அடிச்சிங்கன்னா 4 3s are 12, ரிமைனிங் 0 40. ஸோ எக்ஸோட ஆங்கிள் வந்து 40 டிகிரி. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஹோல் லைன்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இதோட டிகிரி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து 180 டிகிரி. இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணால் இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சம் வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது நான் உங்களுக்கு ஒரு இதில் வந்து ஒரு ஹோம்ஒர்க் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இதோ இருக்குது பாருங்கள், இந்த ஆங்கிள் நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. அப்போது இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், என்ன டிகிரியாக இருக்கணும் கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.